ரேஷன் கார்டை எடுத்து வச்சுக்கிட்டு தாராரா பாரு சாத்து மூடி என்ன பாடுபடுத்துறாரு. ஏன் எங்க நிறைய ரேஷன் கார்டு கடக்கல எங்க போய் வச்சிருக்காரு? சங்க நினைச்சு கொண்டு போட்டுருவேன். பணம் 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 சாவலா செய்ய இருந்த மனுஷன் ஒழுங்கு மரியாதை தாரும் காலை எடுத்து கடாயில தூக்கி போட்டுருவேன். ரேஷன் கார்டை வச்சிருக்காரு. ஏடி ரேஷன் கார்டு இல்ல ஒண்ணு இல்ல, ஒழுங்கு மரியாதை வா. என்கிட்ட என்னவோ தந்து வச்ச மாதிரி. கரு 3000 ரூபாய் நாங்க டிவில சொன்ன உடனே நாக்க தொங்க போட்டுக்கிட்டு வாயை பொறந்துகிட்டு இருந்து பாக்காரு. எனக்கு உண்மை மேலதான் சந்தேகமா இருக்கு. ஒழுங்கு மரியாதையா காரை தந்துரும். பைசா வாங்கி கடத்தை அடைக்கணும். காரை எங்க வச்சிருக்காரு சொல்லுதேரா இல்ல கழுத்தை நெரிச்சுட்டா? நான் எடுக்கல பாட்டி, எடுத்தாலும் உன்கிட்ட எதுக்கு தரணும்? நானும் குடும்ப தலைவன் தானே. வந்துருவா காடை கொண்டுகிட்டு. என்னது உனக்கு எனக்கு தருமா? தள்ளி உம்மளை உயிரோடி வச்சு இவ்வளவு நாள் இருந்து பார்க்க முடியல. நீரு கேப்பேரு 3000 வாவா கொண்டு என்ன செய்வீங்க? மறுபடியும் அங்கேயே கொண்டு போடுவிய? அது அவனுக்கே போய் சேரும். கடைக்கு பைசா வாங்கி கமக்கமா வச்சு கூட இல்ல. 3000 ரூபாய் எடுத்து குடிக்கிறதுன்னு கேட்காரு. கொண்டு போட்டுருவேன். இந்த பாடு படுத்தி தொலையாரம்மா. காடை எடுத்து ஒழிச்சு வச்சிருக்காரு. கையில பட்டு காடு கடக்கட்டு உமா அப்புறம் பார்த்துக்கிடுங்க. இவரை இருத்தி வச்சு சோறு போடுறது இல்லை. இந்த பாடு படுத்தின பிறகு என்னைய போட்டு பாட்டி காடா காடு எடுக்கலங்க என்கிட்டயே வரா. செந்தூர் பொட்டு வச்சு செவ்வாழ தொட்டு கட்டி செஞ்ஞானதயம் இதுவோ. ஹலோ பத்திரலி அக்கா, எக்க ரேஷன் கடைக்கு போவாண்டுமா? டோக்கன் வாங்கிட்டேல்ல போவ. இன்னைக்கு தான் நம்ம வாங்கணும் சாதனம். ஹலோ வள்ளி. ஆமா வள்ளி, ஒரே மேல வழியா இருக்குப்ல. அவர்ட்ட தான் கொடுத்துடன்னு இருக்கேன். உனக்கு டோக்கன் நம்பர் எத்தனை? எனக்கு 32. டோக்கன் நம்பர் எத்தனை பேருக்குன்னு தெரிஞ்சா சட்டுப்புட்டு அவரை அனுப்பி விட்டுருவேன். இல்லைன்னா நான் கூட வந்துக்கிடுவேன். எக்கா எனக்கு 28, பக்கத்துல சுப்பனிக்கு அவளுக்கு 18. அப்படியா? சரி, நீ டோக்கன் எத்தனை அட்டையாவது விசாரிச்சு பாரு. கேட்டேன்னா நான் அதுக்கப்புறமா எப்படினாலும் ஓடிப்படி வந்துடுவேன். சீக்கிரம் போய் வரிசையை நிக்க எவனால கழியும். இவ்வளவு மாடு மாதிரி தள்ளி தள்ளி விடுவாளுவா. இவ்வளவு கூட கடந்துக்கிட்டு நமக்கு கஷ்டமா இருக்கும் வள்ளி. யார்ட்டையாவது கேட்டு பாப்பியா? என்னக்கா அவள்கிட்ட போய் கொஞ்சம் இருங்க. இப்போ யாச்சி ரேஷன் கடை முடிஞ்சா உங்க டோக்கன் எத்தனை? கூட பெட்டு தான் இருக்காவ. டோக்கன் 15. எக்கா 15ஆம் நம்பர் போயிட்டா. நீங்க வாங்க அப்ப சீக்கிரம், நான் அங்க போயிருந்தேன். 15 போயிட்டா எனக்கு 18 ஆகும். ஏக்கா எல்லாம் நல்லா கொடுக்காவளா? கரும்பு எப்படி இருக்குது? கரும்பு போலையா இருக்குது. ஓம குச்சி ஓடுனாலா ஈ குச்சியை உடைச்சானா? ஈ குச்சி கூட வண்ணமா இருக்கும். கரும்பு அவ்வளவு ஒல்லியா இருக்கு. ரொம்ப துறப்பு. 3000 ஓவாவும் வாங்கி கொடுன்னு. கரும்பு நல்லா இருக்கணும். ஏன்னா போங்க, கடைக்கதை கமக்கமா வாங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை. 3000 ரூபாய் தந்துக்கிட்டு 3000 தடவை சொல்லி காட்டு. 3000 ரூபாவும் உன் பணமா தந்தாரு, என் பணத்தை தானே தந்தாரு. ஐயே என்னட்ட எகிரிச்சு அடிட்டு போகுது. நான் என்ன முதலமைச்சராக இருந்து கரும்பு அரிசி கொடுத்தது போல கிடைக்கதை வாங்குறதுக்கு இல்லை. கரும்பு ஒல்லியா இருக்கு, அங்கே இதாக இருக்கு, இங்கே இதாக இருக்குன்னு போறாவ. ஏக்கா வா சுப்பு போவன் சீக்கிரம். வள்ளி எவ்வளவு நேரம் ஆயிட்டு பாரு. எனக்கு அடுத்து 18ஆம் நம்பர் அங்க கொடுத்து முடிச்சவனா 10 பேர் தாண்டி தான் தருவாங்க. அங்க உள்ள ஒரு சைஸ் வள்ளி. சரி வா சீக்கிரம் ஓடுவோம். வாங்க 3000 ரூபாவை வாங்கி வீட்டுக்கு கொண்டு போகாம நேராக கடைக்கு போய் ஒரு 5-6 செட்டு துணி எடுக்கணும். வீட்டுக்கு போயிட்டா செலவழிஞ்சிரும். நேராக கடைக்கே போயிடணும். எங்க போயிட்டு வாருங்க. உங்க வரிசையில நின்றுட்டு எனக்கு போவதுக்கு சிறையா இருக்கு. கை கால்லாம் வலிக்குவீங்க. வரிசையில நிப்பாட்டி விடுவா. நீ இப்போ ஒரு 8 போயிட்டு வாங்க. ஆம்பளை வரிசை கூட்டமே இருக்காது. ஏட்டி ரேஷன் கடைக்கு போறதுக்கும் நானாட்டி போகணும். ஆம்பளை வருஷம் கூட்டம் இருக்காதுன்னு யார் சொன்னா? அவன் பைசா கொடுக்காரு. கூட்டம் இல்லாம இருக்காது. எல்லாம் அவனு வீட்டுல அட்டியை போட்டு காடை கொண்டுட்டு ரேஷன் கடையில வந்து நிப்பாடுவான். போயிட்டு வா பத்திராளி. ஏன் பத்திராளி இப்படி செய்த? கலியலன்னு சொல்லி தானே போய் போ சொல்லுதே. என்னைக்காவது உங்களை ரேஷன் கடையில போய் நிப்பாட்டி விட்டுருக்கேனா? கலிய மாட்டேக்குன்னு சொல்லி தான் போ சொல்லுதே. இந்த மாதிரிப்பட்ட வேலை செய்யாதியோ. கொஞ்சம் போய் ஒரு 8 நின்னுட்டு வந்தா என்னவா? நீ சும்மா இருமா. எனக்கு போவ கிடையாது. சொல்ல சொல்ல அதையே பாடிக்கிட்டு இருந்தா எப்படி? நான் பேய்க்கிட மாட்டேன். எனக்கு வரிசையில் நிற்க முடியாது. உனக்கு கழியல. அப்போ எனக்கு நல்ல சோமா படுத்து கிடந்தோன்னு நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கியோ? மேலே கை காலெல்லாம் வலிக்குது. 3000 ரூபா வாங்கிறதுக்கு நான் போனால் 3000 ரூபா நான் எடுப்பேன். பரவாயில்லையா? சொல்லிட்டி வாங்கினா அந்த பைசாவை நான் வச்சுக்கிடுவேன். சரின்னு சொன்னா போவேன். இல்லைன்னா நீ போயிட்டு வா. துறப்பு ரொம்ப. பைசா வாங்கிட்டு அவரே 3000 ஓவரையும் வச்சுக்கிடுவாரா? ஏன்னா இங்க வீட்டுல இருக்கவ இழிச்சவா இல்ல. எங்களுக்கு தான் பைசா தந்திருக்காரு, நான் வச்சுக்கிடுவேன். நானே போறேன். ஆட்டோ பிடிச்சினாலும் உருண்டுனாலும் மிதந்துனாலும் நானே போய்க்கிடுவேன்.
உம்ம உதவி எனக்கு தேவை கிடையாது. உங்க ஃப்ரெண்ட் அண்ணாமலை போன் பண்ணுவான், வாழன்னு கூப்பிடுவான், வண்டியை கட்டிட்டு போங்க. எனக்கு கட்டி தந்திருக்கேன் இல்ல அண்ணாமலைக்கு கட்டி தந்திருக்கேன்னு யாருக்கு தெரியுது? ஹலோ யாச்சி, ஹலோ யாமுட்டி சொல்லிட்டு என்ன சீக்கிரம் சொல்லி, கொஞ்சம் வேலையா இருக்கேன். இல்ல யாச்சி, இந்த ரேஷன் கடைக்கு போனோம்ல, டோக்கன் வாங்கி வச்சிருக்கேன். 32 நினைக்கிறேன், 32 தான். ஆமா, போய் வாங்க போனாச்சு. இந்த மனுஷன் போக மாட்டேங்காரு. நம்ம ஒரு 8 போயிட்டு வந்துருவோம். நீங்க வாங்கிட்டீங்களா? எப்படி டோக்கன் உண்டுமா? சவச்சா என்ன ஏட்டி ரேஷன் கடை காரில் டோக்கன் மானமும் வாங்கல. சவச்சம்மா கொஞ்சம் எரிச்சல் மண்ணாங்கட்டியெல்லாம் இருக்கு. ஏட்டி கார்டு இல்லாட்டி தருவானா? ஐயே, டோக்கன் வாங்காம அப்ப என்ன செஞ்சுட்டு கிடந்தீங்க? டோக்கன் இல்லாம எப்படி தருவாவே? ரேஷன் கடை இல்லைங்கிய. ஐயே, பணம் 3000 ரூபாயாச்சு. இல்லாம இப்படி தெப்பத்துல விட பாக்குறேல. சரி, நீங்க காரை எடுத்துட்டு வாங்க. காரை மட்டும் தேடி பிடிச்சிட்டு ரேஷன் கடைக்கு போவான்ட்டு சொல்லுவோம். வெளியூர் போயிருந்தாவே இன்னைக்கு தான் வந்தாவனு. வேற என்ன செய்யறதுக்கு தந்தா வாங்குவோம், இல்லைன்னு சும்மா இருந்துட்டு வரணும். காடு மண்ணாங்கட்டி காடு அந்த மானங்கட்ட மயிலாண்டி தான் இல்லையாட்டி காணலிட்டு தேடுகிற கண்ணில் வாம்பிட மாட்டேக்கு. ஐயோ கடவுளே, 3000 ரூபாட்டி. நான் பெற்ற மகன் கூட எனக்கு அவ்வளோ பணம் அனுப்ப மாட்டேன். மாதம் 1000 ரூபா கூட ஒழுங்கா தர மாட்டான். இவர் 3000 ரூபா போட்டு விடுதாரட்டி நான் என்னட்டையும் செய்வேன். சரி நீ வாங்கி போன வை. நான் இவருக்கு 4 அட்டியை கொடுத்தோம்னா இவரை தந்துடுவாரு. எடுத்து வச்சிருக்காரு. என்ன மாயனுக்கு மட்டும் கண்ணு தப்பி கிடக்காரு. கடற்கரை பட்டி அசையாம கிடக்காரு. எனக்கு இவர் மேலே சமைச்சு சந்தேகமா இருக்கு. இரு, நான் கேட்டு பார்த்துட்டு வாரேன். என்ன சவ என்ன செய்யும், காலைல உடிஞ்சினாலும் பணத்தை வாங்குவோம். சரியாச்சு, சரி நேரத்தை கடத்தாதியோ. டோக்கன் முடிஞ்சு அப்புறம் நேராக தான் தருவா. சரியா, சீக்கிரம் வாங்க. நாங்களும் போறேன், நீங்க அந்த வரிசைக்காக வந்துருங்க. சரி நீ போன வை, நான் பார்த்துட்டாங்க வாரேன். நீ முதல்ல போய் சொல்லி விஜயா என்ன அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு நில்லை, நான் இப்போ வந்துருவேன். சரி ஏவா இருக்கேடா, உறங்கிட்டேரா. உறங்கு வீரு. நான் வெளியே போனோன்னா கண்ணு முட்டைக்கா திறந்து நிற்கும். நான் டிப்புல மிஞ்சிருவாரு. நான் டிப்பு அறக்கேன். போறேன், ரேஷன் கடைக்கு போறேன். காதல் எப்படி உள்ளுன்னு தெரியும், இருந்தாலும் உங்க நடிப்பு இருக்கட்டும். போயிட்டு வாரேன், பணத்தோடி வாரேன். முதல்ல ஏட்டா தாரேரா எப்படி விளையாட்டு பண்ணாங்கட்டி அடிச்சிட்டு இருக்காங்க. கோவமா நாங்கட்டி அவரு சிறையா இருக்கு. கல்லூரிக்கு மடலை போட்டு கொண்டு போடுவேன். 3000 ரூபாவா எடுத்து வச்சிருந்தாலும் தந்துடும். 1000 ரூபா நமக்கு தாரே. 2000 நான் வச்சுக்கிட்டேன். 1000 ரூபாய் தருவேன். தாவாய் ஏட்டி அறிவு கட்டவள என்கிட்ட கிடையாது. டி பைத்தியாரே, நான் என்னது இந்த வீட்டிலேயா இருக்கேன், நானே வெளியே கிடக்கேன். வீட்டுல நீயே இடம் தர மாட்டா. உள்ள சாதனத்தை எப்படி நான் எடுப்பேன்? காடு இல்ல, ஒரு கர்மம் இல்ல. அவன்கிட்ட போய் கேடு தருவான். இந்த மானகட்ட மனுஷனை நம்பி இருக்கிறது சுத்த வேஸ்ட். பைசா மட்டும் கையில வரட்டு, என்ன கையில பார்த்துக்கிட்டு நம்மளை போய் கேட்டு காலில் விழுந்து வாங்கிட்டு வந்துருவோம். பத்திராளிக்கா வர்ற நேரத்தை பாரு. ஏன் வள்ளிங்க என்ன மலை போல கூட்டம் நிக்குது? நல்ல கரும்பெல்லாம் வச்சுக்கிட்டு ஊத்து போன கரும்பை தரானுவா. அப்ப நல்ல கரும்பெல்லாம் அவனும் வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு தானே வச்சிருக்கானுவா. எது என்ன வாங்கிட்டியா? எதுக்கு சண்டை போட்டு கிடக்க? எங்க கரும்பை பாருங்கக்கா. ஏக்கா நான் கூட குண்டு இருக்கேன். இந்த கரும்பை பாருங்கக்கா, இப்படி ஒல்லி கரும்பை தந்தா கம்பையா கிடைக்குதுக்கு. ஏக்கா ஒல்லி கரும்பை தரானுவாக்கா. நல்ல கரும்பு என்ன வண்ணம் முடிச்ச கரும்பெல்லாம் அண்ணா இருக்கு குண்டுன்னு. எதுக்கு நமக்கு மட்டும் இப்படி தரானுவா? எட்டி 3000 ரூபாய் வாங்குது இல்லாட்டி போதாத? உங்களுக்கு என்னத்தை தந்தாலும் நிறையாது போல இருக்கு. வெட்டி 3000 ரூபாய் வாங்குது இல்ல, கரும்பு ஓட்டங்கிறதா பிரச்சனை. 2000 ரூபாய் தந்துக்கிட்டு கரும்பு நல்ல கரும்பா தந்தா வாங்கிருப்பியா? வாங்கிருக்க மாட்டேல்ல. இருக்கட்டு, வந்த வர லாபம். சண்டை போடாத இருக்கதையும் புடிங்கிட்டு போயிடாம புடுங்குவானுவா. 4 பேர் நறுக்குன்னு கேள்வி கேட்டதை நல்ல கரும்பா தருவானுவா. சரி டோக்கன் உனக்கு எத்தனை பேருக்குது? 39 கையாக்க டோக்கன். 39 முடிஞ்சு 40 தாண்டி போகுது. ஐயே பேதில போவானா? எனக்கு 32 இல்ல. இது 4 கடத்தில வரிசையில நிப்பாட்டி விடுவானே. சவம் பெரிய சல்லம் தல்லா இருக்குது. சரி வள்ளி டோக்கனை தாண்டி போயிட்டு போல. நான் வலது பக்கம் வழியா உள்ள போறேன். ஆச்சி வருவா. ஆச்சிக்கு டோக்கன் இல்லையே. அந்த இது என்னது ரேஷன் கார்டு இல்ல போல. வந்த உடனே இருத்தி வைக்கி, நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். சீக்கிரம் வாங்கக்கா, பிள்ளைகளுவ வீட்டுல இருக்குக்கா. சீக்கிரம் வாங்கக்கா. ஏமா இப்ப வந்துருதமா? உள்ள போய் கோயில் கட்டி கும்பிட போறேன். உள்ள போறேன், கேட்க மாறேன். கொஞ்சம் நில்லு. வந்துட்டாவளா? ஏக்கா ஆச்சி வந்துட்டாவளா? போட்டுமா? கடையாவட்டி இருந்தா என்னவா? பணத்தை வாங்க கண்ணு முன்னு தெரியாது. காடம் காணட்டு சொட்டை எங்க தூக்கி வச்சிருக்காரா? ஒரு மண்ணு தெரிய மாட்டுக்குட்டி. என்ன டீ செய்ய? பணம் 3000 ரூபாவட்டி வாயில போட்ட கூடாது. என்ன டீ செய்யறதுக்கு?
யாச்சி டோக்கனையாவது வாங்கி வச்சிருந்திருக்கலாம்ல ஆச்சி. நீங்க என்னத்த போய் இந்த கூட்டத்துல அவன்கிட்ட நான் என்னன்னு போய் கேட்கறதுக்கு? ஆத்துல கிளிப்பான் சும்மாவே வல்லு வல்லுன்னு மோரல வந்து விழுவான். இப்ப போய் கேட்டவன் என்ன இருங்க பாப்போம். வாங்க அந்த பக்கம் போய் பார்த்துட்டு வருவோம். எனக்கு 3000 ரூபாய் உங்களுக்கு படிச்சாயிரம்லாம் வாங்கணும்னு நினைச்ச முட்டி, மண்ணு சட்டி அடுப்பெல்லாம் வாங்கணும்னு நினைச்ச முட்டி, இந்த சிரிக்கி மோளுக்கு ஒரு 1000 ரூபாய் கடன் கொடுக்கணும். அந்த 1000 ரூபாவை மூஞ்சில வச்சுட்டு தட்டிடலாம்னு நினைச்சேன். எல்லாத்தையும் ஒத்த நிமிஷத்துல மண்ணா பாப்போம். ஏதாவது சொல்லி வாங்கி தந்துட்டு பத்திராளு. யாச்சி அழாம உள்ள போய் கேளுங்க, எனக்கு நேரம் ஆகுது. போங்க உள்ள போய் கேட்டுட்டு வாங்க. இவளுக்கு கடப்பு கொள்ளாத கடப்பு. வா பத்திராளி போய் கேட்டுட்டு வருவோம். ஐயோ சும்மாவே சிரப்படுத்துவான். கூட்ட நேரத்துல அவனே எரிச்சல்ல இருப்பா. என்னத்தன்னு போய் கேட்கறதுக்கு? சரி இந்த காடை பத்திரமா வைக்கிறதுக்கு இல்லாம இருந்திருக்கே பத்தியில நீங்க. நான் என்ன செய்வேன்? ஐயோ இவர் மும்மரமா அரிசி கொடுத்துட்டுலாம் இருக்காரு. இவர்கிட்ட போய் இப்ப கேட்டா எப்படி? என்ன என்ன இது பதில் சொல்ல மாட்டேங்கார. சரி வெளியில போய் இருப்ப யாராவது வருவா. யாச்சி எது தந்தானா கேட்டியா? யாச்சி உள்ள பயங்கர கூட்டம் கேட்டேல. அவர் பயங்கர பிசில போட்டாக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்காரு. நான் கேட்ட பதிலே தர மாட்டேக்காரு. இப்ப வருவாராச்சி. நான் கூட அந்த தூக்கி கொடுக்க ஒருத்தர் இருப்பார்லாச்சி, அந்த அண்ணன் வருவான். அன்னைக்கு கொஞ்சம் பாவம் தான், அவன்கிட்ட பேசி பார்ப்போம். மண்டா போட்டாட்டு 3000 ரூபாய்க்கு நான் என்ன டீ செய்வேன் இனிமேல்? வாய்க்கு வந்தது வாய்க்கு உள்ள போகாம விட்டுட்டு டீ. என்ன செய்யறதுக்கு யார்கிட்ட போய் கேட்க? பாப்பா கொஞ்சம் பொறுமையா இருப்போம், கூட்டம் குறையட்டும். என்ன கீதா பணத்தை வாங்கிட்ட போல பல்லெல்லாம் கட்டிக்கிட்டு வரியா? வாங்கிட்டேன்க்கா. எக்கா யாச்சி நீங்க தான் சரி பண்ணுவியா? கரும்பு நல்ல கரும்பே இல்ல. என்னன்னு எட்டி கேளுங்காச்சி. எட்டி கேட்க சீர்ல தான் நான் உட்காந்துருக்கேன். நானே ரேஷன் கடை கலவு கொடுத்துட்டு இருக்கேன். 3000 ரூபாவா வாங்கிட்டு வாய் பசங்க ஒழுங்கா பேர் பாக்கட்டி. பைசாவுக்கு வாங்கல என்ன ஆச்சு? காடை கலைஞ்சு விட்டாவ. ஐயே இனி தர மாட்டாவ. எது சும்மா வாயை கொண்டு பெடால் ஊற்றி கழுவ. எது பாருட்டி விட. எது வாயை வைக்க நாங்க எப்படினாலும் வாங்கிக்கிறோம். பொத்துக்கிட்டு பாட்டி. என்னம்மா? என்ன ஆச்சி வெளியூர்ல இருந்து வந்திருக்காவ பார்த்துக்கோங்க. டோக்கன் எடுக்காம விட்டுட்டவ. டோக்கன் எடுக்கலன்னு ஒரு ரேஷன் கார்டு வீட்டுல எங்கேயோ கண்ணு தப்பி வச்சிருக்கவ. வெளியூர் போயிட்டு வந்த அவசரம் பத்தியில எங்க போட்டாவ என்னன்னு தெரியல. கொஞ்சம் கேட்டு சாதனை வாங்கி கொடுங்களா? ஏமா இன்னும் ஒரு நாள் டைம் இருக்குமா? நாளைக்கு வந்து கூட வாங்கிக்கலாம். ரேஷன் கார்டு இல்லாம கொடுக்க கூடாது. உன் குடும்பத்துக்கு புண்ணியம் வந்து தரும். 3000 ரூபாய் வாங்கிட்டு கரும்பு கூட நீயே வச்சுக்கா. பணத்தை மட்டும் அந்த ரேஷன் கார்டை எங்க வச்சு ஞாபகம் இல்ல. வாங்கி கொடுங்க பாவம் வயசானவி எல்லாம். கவர்மெண்ட் கையெழுத்து நான் கை நாட்டுலாம் வைக்கணும். ஏமாத்தி எல்லாம் வாங்க முடியாது. கணக்கு கொடுக்கணும். நாங்க இப்படி எல்லாம் பண்ண முடியாது. ஆச்சி நீங்க இந்த நேரம் இருக்கு. இன்னைக்கு போய் நல்லா தேடிக்கிட்டு நாளைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏ பச்சராளி அவனுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. 100 ரூபாவா? கவர்மெண்ட் வேலையில ஏமாத்த முடியாது. சும்மா இருங்காச்சி பிடிச்சி எல்லாம் எடுத்து விடுவேன். இருந்தாலும் சொல்லி பார்க்க ஒரு 500 சொல்லி பார்க்க. என்ன என்ன வரதுல ஒரு 500 2500 தந்துட்டு 500 எடுத்துக்கிறேன். யார்ட்டையும் சொல்ல மாட்டோம். ஐயா எம்மா வேலைக்கு உழவைக்கலன்னு பக்கம் தள்ளிப்போமா நீ. இது அப்படிலாம் தர வாங்க முடியாது. ரேஷன் கார்டு இல்லாமல் எப்படி தர முடியும்? வீட்டுக்கு சாவி இல்லாமல் வீட்டுக்குள்ளே போய் உட்கார முடியுமா? அடுத்த வீட்டுக்குள்ள எல்லாம் போன அர்த்தம். அதெல்லாம் சரி பண்ணாதுமா. ரேஷன் கார்டு இன்னைக்கு முன்னாடி தேடிடுங்க. நாளை வரைக்கும் நேரம் இருக்கும். கொண்டு வந்து தந்துட்டு வாங்கிட்டு போங்க. என்னாச்சு இப்படி சொல்லிட்டு போறாரு? ஒண்ணுலாச்சி வீட்ல தான் கடக்கு தேடுங்க. நான் எங்க போயிட்டு தேடுவேன்? கடைக்கு ஆச்சி பத்திரேக்க நான் போறேன். நான் வாங்கிட்டேன் பைசா வாரேங்க. எல்லாரும் வாங்கிட்டு போறான். என் கிழக்க முடிச்ச நேரத்தை பத்தியா? டோக்கன் நம்பர் விடுபட்டவி எல்லாம் இந்த வரிசையில வந்து வாங்கிக்கிடுங்க. ஏமா ஏமா இங்கே உட்காரக்கூடாது. பொம்பளை படுத்து உறங்குவே. ஏமா ஏமா இங்கே உட்காரக்கூடாது. எழுச்சி போங்க. என்ன உறங்கிட்டேன்? எனக்கு தெரியாம உறங்கிட்டேனே கொஞ்ச நேரத்துக்கு. சாரினே. ஏமா கரும்பு கிட்ட எப்படி இருக்கேன்? கரும்பு எடுத்துட்டு போண்டாமா. இங்கே உட்காரக்கூடாது. எந்திங்க. உட்காரவே கூடாதுங்க. நடந்து உறங்கிட்டு இருக்கேன். எந்திங்கம்மா. கரும்பை காணும். என்ன கரும்பை பத்தியில? கரும்பை நான் எங்க பாக்கிறதுக்கு? இப்படி இருந்து உறங்கினா இருக்கவே கரும்பை பிடிங்கிட்டு தான் போவான். கரும்பெல்லாம் பார்க்கல. என்ன கரும்பு கையில வச்சுட்டு தான் உறங்கினேன். எவனும் தூக்கிட்டு போயிட்டான்னு நினைக்கே. ஒரு கரும்பு மட்டும் எடுத்தாங்கண்ணே. போங்க வாங்க. கரும்பை களை கொடுத்துட்டு கரும்பு எடுமா. போங்க எந்திங்க மேல. அவனை போங்க. இங்கே படுக்க கூடாது. அடப்பி அதில் போனா எவன் கரும்பு எடுத்தல்ல? கரும்பை அவங்கள கையில இருந்து பிடிக்கிட்டு போனா.
கரும்பு அட சவுத்து முதிய நல்லா இல்லாத கரும்பியா இப்படி ஆட்டையை போட்டு போறானுவல எவங்களது இந்த ஆட்சியால வந்து வாங்கிட்டு வீட்டுக்கே போயிருந்திருப்பேன். இந்த பத்திரலைக்காம ஆட்சியும் சேர்ந்து யாச்சி நின்னுக்கிட்டு சாதனத்தை வாங்கிட்டு இப்ப வந்துருதே. யாச்சி பேஜெடுப்பா, எனக்கு சாதனம் வாங்கி கேளுன்னு சொன்னா அவ போய் வாங்கிக்க போறான். என்ன செய்வேன்? வீட்டில் போய் தேடுவோம். சொட்டை காலை முறுக்கி 4 அட்டி கொடுத்தாலும் கையில் வச்சிருக்க காடை தருவாரு. அவர் எடுக்காம இங்கே யாரும் எடுக்க போறது கிடையாது. இன்னைக்கு இருக்கும் சொட்டை ஒன்று அந்த காடியும் கையில் வரணும், இல்லைன்னா நீர் மேலே போகணும். வஜ்ராலி நான் போறேன், நீ பின்னாடி வாட்டு. 3000 ரூபாய் போச்சே.